ஒரு நல்ல கலைஞன். ஏன்னா நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம், காமெடி படம் எடுக்கலாம், ஆக்ஷன் படம் எடுக்கலாம், எமோஷனல் படம் எடுக்கலாம், த்ரில்லர் படம் எடுக்கலாம், பேய் படம் எடுக்கலாம், ஜாதி படம் எடுக்கலாம். எந்த படம் எடுத்தாலும் சரி, நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும். சொல்கிற கருத்து நல்ல கருத்து சொல்லணும். நீ காமெடி ஆடு, ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும். ஆக்ஷன் படம் எடுக்கலாம், அதில் கருத்து நல்லா இருக்கணும். இன்னும் மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். படமாக இருக்கணும். அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ணுற துரோகம். மக்களை ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை, மக்களுக்கான சேவை. மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் பண்ணுற மாதிரி பண்ணால் அது கலைக்கு பண்ணுற துரோகம். அது நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்களே, அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார், செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார். இந்த கலாச்சார சீரியல் உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையமாக வச்சு படம் எடுத்துருங்க. ஏன்னா அங்கே கொடுத்துருவான் எங்காலு சென்சார். அங்கே இளைஞர்கள் மறுக்கப்படுவாங்க. செக்ஸை விரும்புகிறவன் போய் பார்ப்பான், காமத்தில் விரும்புகிறவன் போய் பார்ப்பான், படமாக போயிடும். ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நடித்து உள்ளே வந்து, நல்ல படம் நடித்து உள்ளே வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் இப்போ உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம். இப்போ இது வந்து த்ரில்லர் மூவிங்கிறாங்க. த்ரில்லர் மூவினாலும் அது நல்ல விஷயம் சொல்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், இன்னும் பெண்களுக்கு பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்க, அதை ஒழிக்க வேணும். அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார். அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நல்ல விஷயம் தானே. அப்போ ஒரு நல்ல கருத்தை நீங்கள் ஆக்ஷனாக சொல்லுங்கள், த்ரில்லராக சொல்லுங்கள், என்னோட சொல்லுங்கள், நல்ல கருத்தை சொல்லி சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்கள். முதல்ல பணம் சம்பாதிக்கிற ஏதாவது பண்ணிட்டு போகிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. முதல்ல அந்த வகையில் நான் சங்கர் சாரதியை ரொம்ப பாராட்டுறேன். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு அதை திருவிழா சொல்லியிருக்காரு. ஒரு ஆன்மீகவாதி, சாமி நம்புகிறவர், பக்திமான் நல்ல விஷயந்தான் சொல்லுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது.